வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நமது அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பகிர்ந்தது. இந்தி மொழியில் இருக்குது. நமது சங்கி சொந்தங்களுக்காக மேட்ரோ மட்டும் சொல்றேன். இந்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தவறை கண்டுபிடிக்காதீங்க. காரணம் வேற ஒன்னும் இல்ல மக்கா, இந்த திராவிட கும்பல் இந்தி கத்துக்க வாய்ப்பு தரல. எனது அப்பாவிடமும் பணம் இல்லை தனியார் பள்ளியில படிக்க வைக்க. அனுபவத்தில் படித்த ஹிந்தியில் கண்டிப்பா தப்பு இருக்கும், மன்னிச்சிடுங்க மக்கா. மேட்டர் வேற ஒன்னும் இல்ல. இந்த வீடியோவில் இருப்பது நமது நாட்டில் சாலை வளர்ச்சி மோடி தலைமையில் எப்படி ராக்கெட் வேகத்தில் போகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். இதுவரை அதை பயன்படுத்துவதில் நமக்கு பல குறைகள் இருந்தது. அதில் ஒரு சில குறைகளை இப்போது தீர்த்து வச்சிருக்காங்க மக்களே. குடும்பத்துடன் பயணிக்கும் மக்களுக்கு தெரியும் நான் சொல்வது. குறிப்பாக இதுவரை பெண்களுக்கு கழிவறை செல்ல பெட்ரோல் பங்குகளில் செல்ல வேண்டும். அங்கு சுத்தம் இருப்பது கஷ்டம். ஒரு சில இடங்கள் சுத்தமாக இருக்கும், சில இடங்களில் பெட்ரோல் போட்டாதான் அனுமதி தருவாங்க. ஓய்வு எடுக்க கூட பயந்துதான் பயணம் செய்யும் நிலை நமக்கு இருந்தது. ஹோட்டல் இருக்கும் சாலை ஓரங்களில், ஆனால் தரம் சொல்ல முடியாது. இதற்கு எல்லாம் தீர்வு வந்திருக்கு மக்களை. முதற்கட்டமாக டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வேயில் 25 - 50 கிலோமீட்டர் இடைவெளியில் WSA அமைது. அதாவது வேறொன்னு இல்ல மக்கா, அனைத்து முறை இடத்தில் கிடைக்கும். நீங்கள் குடும்பமாக பயணித்தாலும் தனியாக பயணித்தாலும் இது பயனுள்ளதாக இருக்கும். சாலை ஓரத்தில் இருக்கும் இங்கு ஓய்வு எடுக்கலாம். CCTV இருக்கு, பாதுகாப்புக்கு உத்தரவாதம். உணவு சாப்பிட ஹோட்டல் இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு, சுத்தமான கழிப்பறை வசதி, குழந்தைகளுக்கு விளையாட பார்க்கு கூட இருக்கு. தேவைப்படும் சாதனங்கள் வாங்க நமக்கு கடைகளும் இருக்கும். பெட்ரோல், டீசல், CNG, ஹை ஸ்பீட் EV சார்ஜர் கூட இருக்கும். மெயினா லாரி ஓட்டுநர்களுக்கு செம வசதி. குளிக்க வசதி, சொந்தமாக உணவு சாப்பிட விரும்புபவர்களுக்கு அந்த வசதி. இதற்கு மேல் தூங்க டோர்மெட்ரி வசதி. அது வேற ஒன்னும் இல்ல மக்கா, படுக்கைக்கு மேல் படுக்கை போட்டு நிறைய பேர் தூங்கும் வசதி. டீசல் திருட்டு பயம் இல்லாமல் தூங்கலாம். இந்த வசதி அடுத்த கட்டமாக இந்தியா முழுக்க வருவதாகவும் சொல்கிறார். இனி சில தற்கொலைகள் தோல் அல்லது இதற்கு எவ்வளவு பணம் கட்டணம் என்று கேட்பார்கள். கட்டணம் இதுவரை சொல்லவில்லை, இலவசம் என்றுதான் நினைக்கிறேன். கட்டணம் இருந்தாலும் தவறு இல்லை. காரணம், எவனும் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. தேவை இருந்தால் காசு கட்டி பயன்படுத்தணும், இல்லையெனில் வாயை மூடிக்கிட்டு கிளம்பணும். தேவை இருப்பவன் பயன்படுத்துவான். டோல் கட்ட வருத்தமாக இருப்பவன் சுங்கசாலையில் வராதே. உனக்கு இருக்கும் சுங்கம் இல்லாத சாலையில் செல், வந்துவிட்டு கூவாதே. எவனும் முன்னே கட்டாயப்படுத்தவில்லை. இப்படி கதறிக்கொண்டே இருக்கும் தற்கொலைகளுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். மோடி அவர்களின் வளர்ச்சி திட்டம் நாளுக்கு நாள் இந்தியாவில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நீ கதறிக்கொண்டேதான் இருப்பாய். விஸ்வகுரு மோடி இருக்கும் வரை நீ கதறித்தான் சாகணும். நன்றி மக்களே. ஜெய்ஹிந்த்.